இந்த முருகன் மாநாடு இந்து முன்னணிக்கு பெரிய சக்சஸா இருக்கலாம், பிஜேபி பெரிய சக்சஸா இருக்கலாம். புரியுதுங்களா? ஆனா திமுகவோட இந்த மாநாடுகளுடைய சக்சஸை பார்த்து வருத்தப்பட்டு பயப்பட வேண்டியது அதிமுக தான், என்னுடைய பார்வை. காரணம் என்னன்னா, அவங்க ஏற்கனவே நாங்க கூட்டணி ஆட்சி, உங்களுக்கு ஈக்குவலா நாங்க இருக்கோம், நாங்க ஒன்றும் உங்களுக்கு கீழே உள்ள கட்சி கிடையாது, உங்களுக்கு ஈக்குவலா நாங்க இருக்கிறோங்கிறது அண்ணாமலையுடைய ஸ்டாண்ட். உண்மையா? அவர் பல முறையா நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நாங்க வந்து கிட்டத்தட்ட நாங்க தான் செகண்ட் பெரிய லெவல் பார்ட்டி, நாங்க இப்போ வந்துட்டோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. அதுக்கு வந்தாப்புல கிட்டத்தட்ட 12-13% நான் வந்து பார்லிமெண்ட்ல நாங்க வாங்கிட்டோம், அதிமுக 20க்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இதை ப்ரூவ் பண்றாங்க. இன்னைக்கு வந்து ஒரு பெரிய மாநாடு, ஒரு கூட்டத்தை நடத்தி, இந்த கூட்டம் எங்களுக்கான கூட்டம் பார்த்துங்க அப்படிங்கிறது அதிமுக எச்சரிக்கை. இது நீங்க வீக் ஆகிட்டே இருக்கீங்க அப்படிங்கறத இன்னைக்கு பிஜேபி மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுது. இப்படி ஒரு சூழ்நிலையை வச்சுக்கிட்டு 5 சீட்டு 10 சீட்டு கொடுக்க முடியுமா நீங்க பிஜேபிக்கு? முருகன் மாநாட்டை நாங்க சக்சஸ் நடத்திட்டோங்க, ஏற்கனவே பார்லிமெண்ட்ல நாங்க இவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்கிட்டோம் இப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து அதிமுகவை பிஜேபி த்ரெட்டன் பண்ணிட்டே வருது.